ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒருத்தங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நேம் வந்து பூமின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூமி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. இந்த இயர் மட்டும் இல்லாமல் எல்லா வருஷமுமே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ உனக்கு தேவையானதெல்லாம் லைஃப்பில் உனக்கு கிடைக்கணும். அண்ட் தென் இந்த மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே? ஓகேடா. அண்ட் தென் நீங்கள் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேடா. அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம்டா. ஜிமின் பார்த்தா பெரிய சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ தான். ஸோ இங்கே உங்களை பார்த்தா உங்களுக்கு வேலை எதுவும் கிடையாது. காலையில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் உட்காந்துப்பீங்க. அண்ட் தென் ஈவினிங் அதை விட்டால் வீட்டில் வந்து கம்முன்னு உட்காந்துருவீங்க. ஸோ இதுதான் உங்களோட வேலை எல்லாமே. அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் உட்காந்து சும்மா எல்லாம் உட்காந்துருக்காம அழகான பசங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. இதுதான், ஓகேவா? இவ்வளோ தான் இன்ட்ரொடக்ஷன். அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா நீங்கள் தான் வீட்டிலேருந்து தடபுடலாக அப்படியே ரெடியாகி ஸ்ட்ரைட்டாக வந்து மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்து கவுண்டரில் உட்காந்துட்ருக்காரு. டீ மச்சி 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 சொல்லுடி டீ, இன்னைக்காவது அழகான பசங்கள்லாம் வருவாங்கல்ல, உட்காரு உட்காரு. சேக்கி, நீயே ரொம்ப அழகாக தான்டா இருக்க. அம்மா தாயே, உன்னோட டாட்டினஸ்க்கெல்லாம் என்னாலெல்லாம் இது பண்ண முடியாது, என்னை விட்டுரு, ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. போடா, உனக்கு என்னடா அழகான அறிவான அழகான அறிவே இல்லாத ஒரு பொண்ணு உனக்கு கிடப்பா, கண்டிப்பாக கிடப்பா. நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். உன் ஆசீர்வாதத்தில் தாண்டி எல்லாமே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து சிரிச்சுட்டே அந்த சேரில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நீ சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்டி. அட்லீஸ்ட் வந்து கவுண்டருக்குள்ளேயாவது வந்து நில்லு. அப்படியா? அப்படி சொல்கிறேன்? அப்படி தான் சொல்கிறேன். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கவுண்டரில் போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உள்ளே நின்று வரப்போகிற பசங்களெல்லாம் நீங்கள் உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நைட் ஆயிடுது. தென் ஜேகே பற்றி சொல்ல போனால் உங்களோட லாங் ரிலேஷன்ஷிப், சரியா? ஆனால் வீட்டு பக்கம் அப்படி. ஸோ அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு வரவும் உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வராங்க. ஒயன், சொல்லுமா, என்ன? இன்றைக்கி ஜேகேவோட ஃபேமிலி கூட ஒரு பார்ட்டி இருக்குது, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. பார்ட்டியா? ஆமாம், சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. என்னம்மா புதுசாக ஃபேமிலி டின்னர் டி? புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, உன்னோட கல்யாண விஷயத்தையும் அப்போ பேசிடணும். கல்யாண விஷயமா? யாரு கூட? ஐயோ, ஜேகேவை இழுக்கலை, சரியா? அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனெல்லாம் இழுத்து விட்றாதீங்க, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் செட்டே ஆகாது, அடிச்சுட்டே செத்துருவோம். அது எங்களுக்கும் தெரியும், நீ மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. செம்மையாக பேசி அப்படியே உட்காந்து ஜாலியாக போகுது அந்த டின்னரு. ஸோ அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியே ஃபுல் பிளாக் கலர் காரு, அதுக்குள்ளே இருந்து நச்சுன்னு ஒரு பையன் அப்படியே வெளியே வரான். பிளாக் கலர் சூட் போட்டுட்டு கூலிங் கிளாஸோட செம்ம கிராண்டாக அப்படியே வந்து இறங்குறான். ஒரு மாதிரி வியூ பார்க்குறதுக்கே மாஸாக இருக்குது. ஸோ அந்த பையன் எதையுமே நோட் பண்ணலை. அப்படியே ஒரு மாதிரி கார்டோரை ஸ்வாகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அப்படியே அந்த பர்சனையே ஸ்டேர் பண்ணிகிட்ருக்க. நீங்களும் உட்காந்து வாயை பொலந்து உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ஃபேமிலி டின்னர் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு இடையில ஜங்குக் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு உட்கார்றாரு. மச்சான், எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஜிமினா, எப்பட்றா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சியோ, அப்படியே வளர்ந்துட்டே போகிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து கிகிள் பண்ணிகிட்ருக்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஜேகேவோட மூஞ்சவே பார்க்குறாங்க. ஏன்னா ஃபேமிலி டின்னர் இல்லையா? ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி குறுக்குறுன்னு ஜேகேவோட மூஞ்சை பார்க்க, ஐயோ எல்லாரும் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, இவனை எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அம்மா ஞாபகம் இருக்கா ஜிமின்னு? ஜிமினா, என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட? அவன் எங்கே வளர்ந்தான், இன்னும் அப்படியே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க, நீ மூடு, எங்களுக்கு தெரியும், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் சொல்ல எல்லாருமே அப்படியே வந்து பேசுகிறாங்க. யாரா இது?
அதுவா, ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஆ ம் ஆளு செம வெயிட்டான பார்ட்டி. ஓ, பார்க்க மாசா இருக்கான்டா. இந்த பணக்காரங்கெல்லாம் அழகா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஜங்குக்கா. ஆனால் இவன் பார்க்க மாசா இருக்கானே, அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பல்ல காட்டிகிட்டே சொல்கிறீங்க. ஐய, வலியுதுடி, தொடச்சிக்கோ. நீ மட்டும் சைட் அடிக்கிறதுக்காக தான் மெடிக்கல் ஷாப் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னு வையன், 2 பேரும் அப்படியே ஓட ஓட விட்டு அடிப்பாங்க. சரிடா, நீயே கத்தி காட்டி கொடுத்துறாத. அப்படியே இன்ட்ரொடக்ஷன் கூட. இன்ட்ரொடக்ஷனு இரு. ஜிமின்னு, இவதாண்டா என்னோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, ஹாய். ஹாய், ஹலோ, நான் தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உங்களை கண்டுக்கவே இல்லை. டிஜேகே, சொல்லுடி, இது எதாவது அழகு ஏதாவது குறைஞ்சிருச்சாடா? யாருக்கு? நான் தான்டா. அழகு ஏதாவது குறைஞ்சி போச்சா என்ன? இல்லையே, எல்லாம் பக்காவாக தானே இருக்குது. இப்போ குட்டையா க்யூட்டா அப்படியே தானே இருக்க? இப்போ அந்த மென்ஷனை உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லைடி, கேட்கலனாலும் சொல்லி தானே ஆகணும். நீ மூட் என்ன, எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், இதையே சொல்லி என்ன ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உட்காந்துட்ருக்க. டி மச்சி, நீ இந்த சைடு வாடா, நான் அந்த சைடு இருக்கேன், கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. கரெக்டு, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஹாய் மிஸ்டர், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எது எது என்ன? சாப்பிட்ற விஷயத்தில் என்ன ரொம்ப பிடிக்கும்? ஐ லவ் மேங்கோஸ். மேங்கோஸ்? எனக்கும் மேங்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் எவ்வளோ பொருத்தம் பார்த்தீங்களா? அண்ட் தென் பிஸ்னஸ் லிடில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜேகே சொன்னான். உண்மையா? என்ன இவ்வளோ ரூடாக உட்காந்துட்ருக்கீங்க? கொஞ்சம் சிரித்து பேசுங்க, அப்போ தானே வைபு சும்மா நல்லாயிருக்கும். சிரித்து பேசுங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன், ஏன்னா நானே அப்படி தான். நானும் ஜங்குக்கும் நிறைய பேசுவோம், நிறைய. அவன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கான்ல. ஆமாம். அந்த மெடிக்கல் ஷாப்பில் உட்காந்து, மானத்தை வாங்காதடி, எல்லாம் ஒன்றை தான் பார்க்குறாங்க. அது வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய. இப்படி தான், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன், அப்படியே டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு லொடலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மினுக்கா கொஞ்ச நேரம் மேலே அப்படியே வெறுப்பாயிருது. ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் ஜங்குக்கை பார்க்க தான் வந்தேன். அப்படியே அவன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னான். அதான் எல்லோரும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. அண்ட் தென் இவளெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. டேய் மச்சி, சொல்லுடி. டேய் என்ன, நான் பேசினதில் தான் கடுப்பாகி கிளம்பிட்டானோ? கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடி பேசினேன், என்னம்மா பேசுகிற? அவன் அது பண்ணா இது பண்ணா, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா, என்னடி இது? டே, பின்ன நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கணுன்னா, நீ தான் ஒன்றுமே இல்லாமல் என்னை கொண்டு போய் விட்டேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுறது? உன்னெல்லாம் அவன் பக்கத்தில் விட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. டே மச்சி, என்னடா இப்படி சொல்கிற? நீயே சொல்ல. எனக்கு ஒன்றை விட்டால் யார் மாமா வேலை பார்க்க இருக்கான்? நான் உனக்கு வேணா மாமா வேலை பார்த்து தரேன், ப்ளீஸ்டா சொல்லுடா. இங்கே பாருடி, அவனுக்கு இப்படி லொடன்னு பேசிகிட்டு இருந்தாலாம் பிடிக்காது. டே, அதை எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது? உன்னாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நான் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேங்கிறியா? ஆமாம், இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். யாராவது ஆண்டவனா பார்த்து எதையாவது தலையில் அமுச்சு வச்சா உண்டு. நீ மூடிட்டுரு, நீ லவ்வெல்லாம் பண்ண வேணாம். டே, என்னடா இப்படி சொல்கிற? மூடிட்டு உட்காந்து சாப்பிட்றீ. அந்த வேலையாவது ஒருபடியாக பாரு. அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பனே, திருப்பியும் ஆரம்பிக்காத, சாப்பிடு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறீங்க. உங்க அம்மாக்கு ஜிமினாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ஜேகே கிட்ட எல்லாம் பேசி ஜிமினோட அப்பாவோட நம்பர் வாங்கி அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்படி உங்கள் பையனை எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கல்யாண விஷயம் பேசுனாங்க அப்படின்னே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாக அப்படியே வந்து சுற்றிட்டு அப்படியே இருந்த உங்களை வந்து ஃபைனலி ஜிமினுக்கு வந்து பார்த்து ஜிமினுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஜிமினாக்கு உங்களை பார்த்தாலே சுத்தமாக ஆகாது. ஒரு மாதிரி ஒரு 10 அடி தள்ளி போய் நிற்பார். அப்படி இருக்க மேரேஜுக்கே உங்கள் 2 பேருக்குமே வந்து 10 டேஸ் தான், வெறும் 10 டேஸ் தான் கேப் இருக்கும். ஸோ அந்த 10 டேஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி லொடன்னு பேசுறது, க்யூட்டாக பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக உங்கள் மேலே வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். ஒரு பேபி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்து ஜிமினுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களை வந்து என்னத்தான் ஜிம்முனுக்கு பிடிச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பேசுகிறது ஜிம்முனுக்கு பிடிக்காம சண்டை போடுவார். ஸோ ஒரு டாம் அண்ட் செரி மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூனுக்காக வெளியூருக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ ஒரு ஹோட்டல் ரூமில் அப்படியே வந்து நீங்கள் 2 பேரும் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஜிமினா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா? உனக்கு தேவைன்னா கீழே போய் சாப்பிடு. கீழே போய் சாப்பிடுவாங்களா? கொழுப்பு. உனக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று ஆர்டர் பண்ண சொன்னேன். இல்லைன்னா நானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இல்லைன்னா நீயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவல்ல, அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நல்லா பேசுகிறடி நீ. எங்கேருந்து இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்டேன்? உனக்கு அந்த ஜேகே தானே சொல்லி கொடுத்தான். என்னடி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன? நான் என்ன கற்றுக்கிட்டா வரணும்? அதெல்லாம் எனக்கெல்லாம் பேச தெரியும். ஒழுங்கா போய் இருந்தால் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ரொம்ப பேசுகிறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறீங்க. ஐயோ, ரிங் போகும்போதே பயமாக இருக்கே, சமயம் மேலே போட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினையே குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் அப்படியே லேப்டாப்பை எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஃபோனை அட்டன் பண்ண உடனே ஜிமின்கிட்ட அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடிடுறீங்க. அவள் சின்ன மூலையை அப்படியே காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் வந்து பேசி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ ஃபுட்டும் வந்துடுது. ஐயோ, எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்க நீ. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உனக்கு வேணான்னா வெளியே போய் சாப்பிடு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு புரிதலே இல்லாத புருஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவை சொல்லணும் எல்லாம். அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. என் புருஷன் சரியில்லை. எனக்கு அடுத்த மாதமே நீ டிவோர்ஸ் கொடு. டிவோர்ஸா? அதெல்லாம் பண்ண முடியாது. நீ கேட்ட உடனே டிவோர்ஸ் தான். அதுக்கு இதெல்லாம் நீ சொப்பு சாமா வச்சு விளையாடுற பொம்மலாட்ட கல்யாணம்னு நினச்சியா? என்ன பொம்மை கல்யாணமா? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட யார் சொன்னா நான் சொப்பு சாமா வச்சு விளையாடுவேன்னு? அப்போ நீ சொப்பு சாமா வச்சு விளையாடுவேன், கரெக்டா? இங்கே பாரு, இப்படியெல்லாம் என் இமேஜாக காலி பண்ணாத, சரியா? இமேஜா? உனக்கு இமேஜ் எல்லாம் இருக்கா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்கிட்ட? என்னை பற்றி நீ என்ன தான் புரிஞ்சுக்கிட்ட? அப்போவே நான் சொன்னேன் இந்த கல்யாணம்லாம் வேணாம், அவன் உருன்னே இருப்பான், என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான், நீ அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் கேட்கவே இல்லை, அவன் தலையில் பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எப்படி உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்? ஜங்குக்கு கூட இதுக்கு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், எவ்வளோ ஹாப்பியாக வச்சுப்பா தெரியுமா? என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். வாயமுட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்ல நீங்கள் அப்படியே வாய முடிடுறீங்க. என்ன லொடன்னு பேசிகிட்டே இருப்பியா? வேணும்னா சாப்பிடு, உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எடுத்து வைக்க நீங்கள் வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றீங்க. உங்கள் ஹனிமூனும் இப்படியே வந்து ஒரு மாதிரி குட்டி சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுது. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. லைக் உங்கள் வீடுன்னு சொன்னால் உங்கள் மாமனார் மாமியாரெலாம் இல்லை, நீங்களும் ஜிமினும் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்க நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினும் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வந்துடுறான். என்ன அப்படியே உட்காந்துட்ருக்கேன்? அதுவா, இன்னைக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணேன். சரி, அது என்னமோ மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம். எதில் ட்ரை பண்ண? யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் யூடியூப் பார்த்து தான்.
ஓ அப்படியா, சரி எங்க பார்க்கலாமா நான்? கண்டிப்பா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே மேலே கீழேயும் பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் லிட் போட்டு மூடி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே மேலே கீழேயும் பார்க்குறாரு. என்ன ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே. ஓஹோ, என்ன வாசனையே காணும்? வாசனை வரல. ஆமாம், வாசனை மட்டும்தான் வரல. மற்றபடி 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 நான் டேஸ்ட்டும் பண்ணல. பேசாமல் நீயே டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறியா? ஓ நீ சமைச்சதை டேஸ்ட் வேறு பார்ப்பாங்களா? என்னை பார்த்து தப்பாலாம் எடை போட்டுறாத. சும்மா யூடியூப் பார்த்து அப்படியே செஞ்சுருக்கேன். ஓ அப்படி, சரி சரி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின்னு சொல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக ஒரு மாதிரி ரெட் கலரில் மேலே சும்மா எப்படி சொல்கிறது, அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்கீங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் முழுசாக போட்டு வச்சுருக்கீங்க. ஜிமினுக்கு பார்த்த உடனே சிரிப்பாக வருது. அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு, சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. என்ன இது? சமைச்சு வச்சேன். டேஸ்ட் பண்ணிட்டியா? இல்லை எனக்கு சாவ விருப்பம் இல்லை. அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக சாவ விருப்பமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? என்ன செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுதே. சரி இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கத்திரிக்காய் இருக்கா? ஆமாம் கத்திரிக்காய். கத்திரிக்காய் சாம்பார். எப்படி? கத்திரிக்காய் இருந்தாலே அது கத்திரிக்காய் சாம்பார் தான். பைத்தியம், சாம்பாரில் கத்திரிக்காய் போடுவாங்க. கத்திரிக்காய் போடுவாங்க. இதில் நிறைய கத்திரிக்காய் இருக்குல்ல. ஆமாம், பெருசாக ஒரு கத்திரிக்காவை போட்டுட்டு நிறைய கத்திரிக்காய் இருக்குல்லன்னு வேற. என்ன யோசிக்கிற? இல்லை புள்ள கத்திரிக்காய், உன்னை எப்படி வெட்டி இந்த சாம்பார் கூட வச்சு தொட்டு சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். என்ன? ஐயோ இவன் கொலைக்காரன்தான். ஐயோ எங்கள் அம்மா கிட்ட இவனை பற்றி எப்போ நான் சொல்லுவேன்? இவங்க வேற காலே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒன்றும் இல்லைன்னா அங்கிள் ஆண்டியோட இருக்க வை, இல்லைன்னா என்னால் எல்லாம் உன் கூட இருக்க முடியாது. மனுஷங்களெல்லாம் சமைச்சு சாப்பிட்றேன். சைக்கோ தானே நீ? வெளியே தான் நீ ஒரு CEO, ஆனால் உள்ள நீ ஒரு சைக்கோ. எனக்கு தெரியும். அம்மா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கா சிரிப்பு தாங்கலை. அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அட்டிங்க சும்மா போய் உட்காரு சரியா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நான் ஆர்டர் போடுறேன். இப்படியே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? என்னோட வயிறுக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது. எப்போவுமே வெளியே சாப்பிட்றது. சமைக்க கற்றுருந்துருக்கணும் நீ. நான் தான் சமைக்க கற்றுக்கவே இல்லையே. பேசாமல் நாளையிலேருந்து குக்கிங் கிளாஸ் போயிடவா? குக்கிங் கிளாஸ் நீ? நான் தான் என்னை எங்கேயாவது குக்கிங் கிளாஸ் சேர்த்து விட்ரு. குக்கிங் கிளாஸ் போயிட்டு என்ன கற்றுப்பீங்க? சீக்கிரமாகவே கற்றுப்பேன். எனக்கு ஒரு 1 வீக் போதும். எல்லாமே செஞ்சு நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு சாவடிச்சிடுவேன். அதானே? இடையில பேசாத. டைலாக் பேசும்போது இடையில பேசுவ நீ. எல்லாம் எனக்கு வேணும்டி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். முதல்ல இங்கேருந்து போ, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிச்சனில் நின்று என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே வெளியே போயிட்டு பார்க்குறாரு. நீ இன்னும் எதுவும் பண்ணி என்னை சாவடிக்க வேணாம், நான் ஆர்டரே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறாரு. ஸோ ஆர்டர் பண்ண ஃபுட்ஸுமே அப்படியே வந்துடுது. குட்டச்சி. இவன் வேற குட்டச்சி கட்டச்சின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறீங்க. சொல்லுங்கள். என்னடி மரியாதைலாம் பொத்துக்கிட்டு வருது? நானே உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சாலும் நீயே ஒரு மரியாதையாக கெடுத்துக்கிற. ஆமாம் வந்து உட்காரு. என்ன ரொம்ப வாசனையாக இருக்குது? வந்து சாப்பிட்டு பாருடி, புது டிஷ்ஷு. இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் ஆர்டர் போட்டேன். ஓ அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. இதெல்லாம் எனக்கு பத்தாதே. என்ன? ஆமாம் இதெல்லாம் எனக்கு பத்தாது. இது எல்லாம் உனக்கா? பின்ன எனக்கு இல்லையா? அடிங்கு 2 பேருக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டா? என்ன நீ வளர்ற பிள்ளைய சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் சாப்பிடாதேன்னு சொல்லலம்மா, இது நம்ம 2 பேருக்கும் சேர்த்து. ஆனால் எனக்கு பசிக்குமே. போடி, போய் வெளியே போய் படு போ, அப்போ தான் தெரியும் உனக்கு. என்ன தெரியும்?
பசியோட அருமை. எனக்கு இல்லைன்னாலே பசிக்கும். நீ திருப்பியும் ஆர்டர் போடு, திருப்பி உனக்கு ஆர்டர் போட்டுக்கோ. இதெல்லாம் எனக்கு பத்தாது. ஏய் என்னடி எதுக்கு எடுத்தாலும் என் கூட சண்டை போடுற? என்ன பண்ணுறது, நீ என் கூட சண்டை போடுற? உனக்கும் எனக்கும் செட்டே ஆகலை. ஆனாலும் என்னத்தைய பார்த்து என்னையும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. போதும் நிறுத்து, நான் எனக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மறுபடியும் ஆர்டர் போடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிட்றீங்க. பா என்னம்மா இருக்குது. பேசாமல் என்றைக்கும் என்கிட்ட ஆர்டரே போட்ட சொல்லலாம். குக்கிங் கிளாஸுக்கெல்லாம் போய் தேவையில்லாமல் எதுக்கு நிறைய செலவாகும். இவங்ககிட்ட ஆர்டரே போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு லாலான்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. இப்படியே தான் ரொம்ப சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும். லைக் டாம் அண்ட் ஜெரி கப்புள் மாதிரி ரொம்ப சண்டை போடுவீங்க. ஜிமினுக்கு நீங்கள் சண்டை போடும்போது சம்டைம் க்யூட் ஓவர்லோடடாக அப்படியே சிரிப்பாக வரும். பட் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அப்படியே சைலண்டாக நின்றுப்பார். அப்படி தான் எப்போவுமே அப்படி தான். ஸோ இப்படியே ஒரு நாள் ஜிமின் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு நீங்கள் உட்காந்து டாம் அண்ட் ஜெரி பார்த்துட்ருக்கீங்க. என்னப்பா ஃபுட்டு ஆர்டர் போடலையா? ஏறடி போட்டுடுறேன். ஐயோ என்னாச்சு? எதையாவது ஆஃபீஸில் தொலைச்சிட்டியா என்ன? தொலைக்கெல்லாம் இல்லை, நீங்கள் மேட்ச் இருக்குது, ரிமோட் கொடு. நான்லாம் தரமாட்டேன். பாரு டாம் அண்ட் ஜெரியில் நியூ எபிசோட்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீ போயிட்டு லிவிங் ரூமில் இருக்க டிவியில் பாரு. லிவிங் ரூமில் இருக்க டிவியில் நான் டிவி பார்க்கணுமா? நீ எந்திரிச்சு போ, நீ அங்கே போய் பாரு. முடியாது, அதில் இந்த கார்ட்டூன்ஸ் என்ன எதுவுமே வராது தெரியுமா? ஆல்ரெடியே ட்ரை பண்ணேன். நீ அங்கே போய் மேட்ச் பாரு. இங்கே பாரு, என் கோவத்தை தூண்டிக்கிட்டே இருக்காது சரியா? ஒழுங்கு மரியாதை ரிமோட் கொடு. முடியாது முடியாது முடியாது, நான்லாம் ரிமோட் தர முடியாது. நீ வேணா அங்கே போய் பாரு. ஏய் என் செல்ல போக்கியில் நீயும் என் கூட உட்காந்து பார்ப்பியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து டாம் அண்ட் ஜெரி பார்ப்போமா? சரியா? யாரை பார்த்து டாம் அண்ட் ஜெரி பார்க்கவான்னு சொல்கிற? நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ. என்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, புரிஞ்சுதா? ஆமாம், பெரிய பருப்பு விரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை போக்கி, நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த வீட்டில் இருக்கோம். கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கப்பெல்லாம் இல்லைன்னா எப்படி? நீ ஏன் சொல்லு? பாவம்ல. நம்ம ரெண்டு பேரும் பாவம். நம்ம ரெண்டு பேரையும் விடு, நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சண்டை போட்டு யாரோட மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல? நீ ஏன் சொல்லு? அதனால நம்ம இனிமேல் சண்டையே போடக்கூடாது. அப்புறம் சண்டை போடக்கூடாதுரா. நீ ஏன் ஒரு லொடலோட வாயி பேசியே என் வாயை கலருவ? அப்புறம் தான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க மிஸ்டர், என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. நானும் கொஞ்ச நேரம் தான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கப்புறம் என்னோட பொறுமை போயிடும், புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. சரி இப்போ ரிமோட்டை கொடு. போடா, தர முடியாது. இது போடாவா? நான் யார் உனக்கு? அது ஆமாம், இவன் யார் எனக்கு? புருஷன். புருஷனா இப்படி மரியாதை இல்லாமல் சொல்லுவியா? புருஷன் தானே? என்ன புருஷனா? ஆமாம், வாடா போடான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வீட்டில் நானும் நீயும் மட்டும்தானே இருக்கோம். அப்படியே நம்ம ஆண்டி அங்கிள் கூட சேர்ந்துருந்தோன்னா நான் ஜிமின் வாங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். இது வாடா போடாதான். ஆண்டன், நான் ரிமோட்டெல்லாம் தரமாட்டேன். எனக்கு டாம் அண்ட் ஜெரி பார்க்கணும். நான் ஒன்று சொல்லவா? என்னோட பிசி தரேன், அதில் டாம் அண்ட் ஜெரி பார்த்துக்கோ. இப்போ எனக்கு ரிமோட் வேணும். நீயும் பிசியில் பாரு, நான் ஏன் டிவியில் பார்க்குறேன்? ஓன் டிவியா? இது நீயா வாங்கி வச்சா? என்னதான் இருந்தாலும் ஆமாம், இதெல்லாம் நமக்கு சொந்தமானது தானே? நமக்கு இல்லை, எனக்கு. இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த டிவி, அதுக்கப்புறம் அந்த பிசி எல்லாமே என்னோடது தான், புரிஞ்சுதா? எதையுமே என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ தொடக்கூட கூடாது. அப்போ அவ்வளோதானா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஷார்ட்டாக தானே இருப்பீங்க. ஸோ அப்படியே கையை விரிச்சு ஒரு மாதிரி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் கையிலேருந்து அப்படியே ரிமோட்டை பிடுங்கிடுறாரு. ஓவராக பண்ணுறான்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு அப்படியே போயிட்டு ரூமில் போயிட்டு ரொம்ப லோன்லியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே சம்டேஸ் பாஸ் ஆகுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி உங்களோட சண்டைக்கு மட்டும் ஒரு பஞ்சமே இருக்காது. எதையாவது இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கணுன்னாலும் உங்கள் 2 பேருக்கும் சண்டை தான். அப்படியே சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க 2 பேருமே. வெளியே போனாலும் சண்டை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சண்டை, எங்கே போனாலும் சண்டை தான். உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோனில் பேசும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஓரளவு அப்படியே வந்து சண்டை எதுவும் போடாமல் அப்படியே இருப்பீங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் ஃபைன் டே அப்படியே ஜிமின் காலைல ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து டிப்ஸ் எல்லாம் எடுத்து குறைச்சிக்கிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. ஸோ நம்ம ஜிமினாவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஸோ வந்து அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டே வராரு, கூட்டச்சின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருந்து எந்த ஆன்சருமே இல்லை. ஸோ அப்படியே ஜிமினும் நடந்து வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டேர்ஸ் கீழே அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. ஸோ அதை ஜிமின் பார்த்துட்டு அவன் அப்படியே பதறி போயிடுறான். ஸோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு காரில் தூக்கி போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ போயிட்டு அங்கே போய் கேட்டால் தான் தெரியுது உங்களுக்கு அந்தது ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்கள் வேக் ஆனதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வரான். குட்டச்சி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க, என்ன நீ இப்போ கூட என்ன திட்டுறேன்? எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா? நல்லா சொல்லு. ஏன் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடி உனக்கு ஒரு மாதிரி இருந்தவொடனே எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியதானே? நீ தானே சொன்ன. என்ன சொன்ன? சும்மா ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி என்னை எப்போ அடிச்சுட்டு சண்டை போட்டு சுற்றிட்டு இருக்கல, இதை மட்டும் சொல்ல மாட்டியா? இவன் என்ன ஒருக்கா கேட்குறான், சொல்ல மாட்டியான்னு கேட்குறான். ஒருக்கா என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எதையும் தொடக்கூடாது, இதெல்லாம் என்னோடதுங்கிறான். என்ன மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்து அப்படியே பேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஜிமின் பார்த்துட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலாக மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான் அவங்களனால. ஸோ அப்படியே வந்து கத்திட்டு விட்டுடுறான், எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்களை பற்றி ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒரு மூளை முடுக்கு விடாமல் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிட் பண்ணிடுறான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிட் பண்ணிடுறான். எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து அது ஏதோ உங்களோட மொத்த ப்ரைவசியும் ஜிமின் அப்படியே கொண்டு போன கணக்கில் அப்படியே பேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க கேமராலாம் ஃபிட் பண்ணும்போது. ஸோ எல்லாமே முடிஞ்சு கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஒன் ஃபைன் டே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே கால் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளாடி தான் ஃபோன் கொண்டு போகிறீங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளாடி மட்டும்தான் கேமரா இல்லை. ஸோ அப்படியே வந்து கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து பேசுகிறீங்க. ஏன் எப்படி இருக்கடி? ராயா ரொம்ப மோசமாக இருக்க ராயா. என்னடி சொல்கிற? ஆமாம் ராயா, நான் என்ன பண்ணுறதுன்னு நீயே சொல்லு. என்னாச்சுடி? ஆஃப்டர் மேரேஜ் ஹாப்பியாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி மூக்கு வடிக்கிற? ராயா அவன் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பான். எப்படி ஜென்டில்மேன் மாதிரி இருப்பான். ஆனால் சரியான கல் நெஞ்சக்காரன் ராயா. என்னடி சொல்கிற? ஆமாடி, ஒரு நாள் கூட மனுஷன் சண்டை போடாமல் இருக்க மாட்டான். இப்போ ரீசெண்டாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன் நீ என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டியா? எப்போ பாரு சண்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கல்ல, ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டுறாண்டி. உடம்பு சரியில்லாத நேரம் எவனாவது திட்டுவானா? ஆனால் இந்த கல்லந்தக்காரன் என்னை திட்டுறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் ஓகேடி, ஸ்டாப் பண்ணு. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க. ஹாப்பினஸ்ஸா? இங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ராயா. என்னடி சொல்கிற? உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? ராயா என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு. அந்த சோக கதையை சொல்லி கேட்போம். என்னடி சொல்கிற? நான் சொல்லலம்மா, நான் கேட்குறேன். ஐயோ, இப்போ வர நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியலை ராயா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கல் நெஞ்சக்காரன் என்னை வீட்டில் வச்சுட்டு உருப்படியாக எதையுமே பண்ண மாட்டேங்கிறான். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா ராயா? லூசு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடி. என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ண புருஷன்டி. ஆமாம், பெரிய புருஷன். என்ன மாதிரி ஒரு ஃபிகரை பக்கத்தில் வச்சுட்டு யாருக்கு தான் நீ நிம்மதியாக தூங்க தோணும்? ஆனால் இந்த கல்லஞ்சக்காரன் தூங்குறான். எப்படிதான் தூங்குறான்னு எனக்கே தெரில. ஒரு நாள் இவன் இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் பண்ணலை.
ஆ படம் பார்த்தேன்டி. படம் பார்த்தியா? ஏய், அந்த பழக்கத்தை நீ இன்னும் விட்டு தொலையலையா? அது எப்படி விட முடியும்? பார்த்தேன். அதுவும் சும்மா இல்லடி, கேமரா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வாஷ்ரூமில் இருந்து சும்மா வேற லெவலில் இருந்துச்சு தெரியுமா? என்னடி? ரேயா, அதில் சீக்வன்ஸே என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எது? ஒரு பொண்ணு 2 பசங்களா? சீ அப்படின்னு சொல்லிட்டு ரயா சொல்கிறா. என்னடி சீன்னு சொல்கிறேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சும்மா அவளோட ஸ்ட்ரக்சரு, பேக்கு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருந்தா. ரயா, அவளை அப்படியே வச்சு ஒருத்தன் டாப்பு செய்ய, இன்னொருத்தன் பாட்டம் செய்ய, அப்படியே பார்க்கும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி கிருணி ஏறும் பாரு. அப்புறம் ஆமா ராயா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் ராயா. நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரே அழுகையா வருது. இவன்கிட்ட கேட்டாலும் இவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்டி. நான் என்னடி பண்ணட்டும்? ஏ சரிடி அழாதடி. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கும் உன் மேலே சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆகி அவரும் கண்டிப்பாக உன் கூட அப்படி இப்படிலாம் இருப்பார். நீ எதுவும் அழுவாத, ஃபீலெல்லாம் பண்ணாதடி. நீ ஃபீல் பண்ணால் உனக்கு தான் தெரியும்ல, நாங்கள்லாம் ஹாப்பியாக இருக்க முடியாது. போடி, நீ வேற உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க. ஏய் சரிடி, அழாதடி, அழுது தொலையாதடி அப்படின்னு சொல்லிட்டு ராயாவும் எவ்வளோ காம் பண்ண பார்க்குறான். இங்கே ஜிமின் ஆஃபீஸில் அப்படியே ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களை பார்த்தா எந்த கேமராலையும் காணும். லாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம் போன மாதிரியான அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளாடி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளாடி கேமரா வைக்காமல் ரெக்கார்டர் வச்சுருப்பான். ஸோ அது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிருந்துருக்கும் நீங்கள் பேசினது எல்லாமே. அப்படியே ஒரு ஹெட்ஃபோனை எடுத்து வியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேட்டுடுறான். ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுடுறான். ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்ன இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக முழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். ஒரு வேளை எவனையாவது லவ் பண்ணுறாளா? சே அப்படியெல்லாம் இருக்காது. குட்டச்சியெல்லாம் எவன் பார்ப்பான்? அதான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன தான் நினைக்கிறா, என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரில. இவ்வளோ ஆசையை வச்சுருக்கா, ஆனால் அவ்வளோ சண்டை போடுறாள்ல உங்ககிட்ட. இன்னைக்கு இருக்குடி, ஒரு பொண்ணு 2 பசங்களா? ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி டன் ஃபேஸோட அப்படியே லேப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிடுறாரு. எப்போவுமே வந்து 7 o'clock ஆயிரும் வரதுக்கு. எனக்கு பார்த்தா 6 o'clock வர போயிட்டு அப்படியே கோல்டாக சோஃபாவில் ஏறி உட்காந்துட்டு இருக்காரு, கால் மேலே கால் போட்டுட்டு. நீங்கள் அப்படியே பப்பி குட்டி மாதிரி முன்னாடி இருக்க கவுச்சில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னங்க, எதுவும் ஆர்டர் போடலையா? ஆர்டர் போடுறதா? நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன கேட்குறதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? ரெஸ்ட் ரூமுக்குள்ளாடி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள்? ஐயோ ரெஸ்ட் ரூமுக்குள்ளாடி போனது தான் பார்த்துருப்பான். எதையாவது உருட்டி விட. அது வந்து அது என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருந்தாலாம். நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசுவோம். அதான் வாஷ்ரூமில் போயிட்டு கொஞ்சம் அவளோட பர்சனலெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா, நானும் என் பர்சனலெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரித்து மழுப்புறீங்க. நீ சிரிச்செல்லாம் பேசி காமிக்க வேண்டாம். ரெஸ்ட் ரூமில் வச்சு என்ன பேசணுன்னு சொல்லு. ஐயோ இவளை கேட்டானோ? நீங்கள் எதுவுமே தெரியாமல் கேட்க மாட்டீங்க, தெரிஞ்சே தான் கேட்பீங்க. ஏதாவது தெரியும்னா சொல்லிடுங்க, நான் பதில் சொல்கிறேன். சொல்கிறத விட செஞ்சு காட்டுறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதென்னமோ சரிதான். சொல்கிறத விட செஞ்சு காட்டும்போது நல்லாவே புரியும். எனக்கும் அது தெரியும். தெரியும்ல, அப்போ செஞ்சு காட்டிடவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. ஐயோ, என்ன பண்ண போகிறான் இவன்? இன்னைக்கு ஒரு சோலி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பேண்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை அப்படியே கிட்னாப்பிங் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜிமினோட பேக்கை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. ஜிமினை விடவே இல்லை, அப்படியே பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரூமில் தூக்கிட்டு போய் பெட்டில் பொத்துன்னு போடுறாரு. ஸோ அப்படியே உங்களை ஸ்டேர் பண்ணிவிட்டு அவனோட பட்டன்ஸை வந்து 1 by 1 ரிமூவ் பண்ணுறான். என்ன என்னது 2 பசங்க 1 பொண்ணா? ஐயோ, சோலி முடிஞ்சு, அவ்வளோதான் நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட மைண்ட் வாய்ஸை போட்டு இது பண்ணிகிட்ருக்க. 1 பொண்ணு 2 பசங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பாட்டம் ஒரு பையன் பண்ணிகிட்டு இருந்தானா, டாப்பை இன்னொரு பையன் பண்ணிகிட்டு இருந்தானா? ஐயோ, என்னங்க, என்னை விட்டுருங்க. நான் ஒரு ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள. பச்சை புள்ள. நானும் சின்ன பொண்ணாச்சே, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் விட்டா இன்னாமா ஆட்டம் போட்டுட்ருக்க நீயா? ஒரு மாதிரி க்யூட்டாக சுற்றிட்டுருப்ப. அதான் நானும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஆளா நீ? ஐயோ, போச்சு போச்சு போச்சு, நீ இன்னைக்கு செத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அது நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. என்ன தெரியாது? அதான் அந்த விஷயம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். அதானும் நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ எதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிற? புருஷன் இல்லையா? புருஷன்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், நீ நார்மலாகவே பேசு. அதான் என்ன இருந்தாலும் நான் உங்கள் காலில் வேணா விழுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு பாவப்பட்ட ஒரு ஜீவன். இது பார்த்தா உங்களுக்கு பாவமாகவே இல்லையா? இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒன்று முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகிடுது. ஸோ ஜிமினா அப்படியே ஷர்ட்டெல்லாம் தூக்கி அப்படியே விசிறி எறிஞ்சிட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி டிஷர்ட் தானே போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி அதையும் தூக்கி வீசிடுறாரு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, இங்கே பாருங்கள், என்னதான் நான் அப்படியெல்லாம் பண்ணாலும் செல்ஃபாக ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. ஐ எம் டோட்டலி க்ளீன். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணால் நல்லா இருக்கும் ப்ளீஸ். ரொம்ப ரகடாக ஹேண்டில் பண்ணாதீங்க. நானும் 10 பொண்ணுங்க கூடலாம் போய் படுத்துட்டு வரல. எனக்கும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி பண்ணணும்னு தெரியாதா? தெரியாமல் ஒரு விஷயத்தில் கையை வைக்கிறது தப்பு இல்லையா? எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் என்ன மாதிரி ஸ்பீடில் போகணும் அதெல்லாம் தெரியாது. ஐயோ, ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது, வலிக்கும் இல்லையா? நான் அப்புறம் கத்துவேன். அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வர்றதுக்கு இங்கே எந்த வீடுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணி பைட் மார்க்காக தந்துட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் உங்கள் ஸ்டொமக் வரைக்கும் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லெக்ஸ் பக்கத்தில் வராரு. ஸோ அப்படியே வந்து உங்கள் 2 காலையும் செம்மையாக அப்படியே வைட் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே வைட் அண்ட் ஐஸோட பார்க்குறீங்க. ஸோ அப்படியே செண்டலில் வந்துட்டு உங்களோட தைஸில் அப்படியே ஹேண்ட் வைக்கிறாரு. உங்களுக்கு வந்து செம்மையாக மூட் ஆகுது. செம்மையாக அப்படியே வந்து ஒரு மாதிரி ஐஸெல்லாம் ரோல் ஆகி மேலே போகுது. அந்த ஒரு ஸ்டேட்டில் அப்படியே வந்து படுத்திருக்கீங்க. உங்கள் பெட்ஷீட்டெல்லாம் செம்மையாக க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஹெட்டை ஒரு மாதிரி அப்படியே பில்லோவோட சேர்த்து வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து செம்மையாக அவங்கள மூடாக்கிட்டு அப்படியே இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்பவே. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வராரு. வலிக்குது 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 ஜிமினா, வலிக்குது. பாதி போயிடுச்சுடி, இனியும் கொஞ்சம் தான்.
கொஞ்சம் தான் சரியா? என்னால் முடியல, எனக்கு வலிக்குது. ஏ இரு இரு இரு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கதறிட்டு இருக்கீங்க. ஓ, மொத்தமாக அப்படியே வந்து உள்ளே விட்டு செம்ம ஸ்பீடாக அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ரைடு மாதிரி போயிட்டுருக்கு. பெட்டு ஃபுல்லாகவே செம்மையாக அப்படியே ஷேக் ஆகி தள்ளிகிட்ருக்கு. ஸோ 2 பேருமே அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஜிமினாவும் ஸ்லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு உங்களோட லிப்ஸில் செம்ம ஸ்ட்ராங்காக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கு 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 பிடிச்சிருக்கா? வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது. அப்படியா? சரிடி, சீக்கிரம் சரியாக போயிடும். லவ் யூடி. லவ் யூவா? ஆமாம். என்ன உனக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்குமே. எப்போலேருந்து? கல்யாணத்துக்கு 10 days பிஃபோர்லேருந்து. அப்போலேருந்தே பிடிக்கும் இல்லை உனக்கு? அப்போ நீ அப்போவே சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே. அது ஒரு மாதிரி க்யூட்டாக குழந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பியா? நானும் கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் உனக்கு மெச்சூரிட்டி வரட்டும்னு சொல்லிட்டு விட்டேன். பார்த்தா உனக்கு அந்த கர்மம் மட்டும் வராது போல். அதான் நீயும் இப்படி வேற ஒரு சம்பவத்தை பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் உன்னை விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன். ஓ அப்படியா? அண்ட் தென் நீ யாரையாவது லவ் பண்ணுறியாடி? இல்லை, எப்போவுமே சொல்லுவீங்கள்ல உனக்கும் மற்ற எந்த பசங்களுக்கும் செட் ஆகாதுன்னு. ஆமாம், எனக்கும் மற்ற எந்த பசங்களுக்கும் செட் ஆகாது, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டு படுத்துட்ருக்கீங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேபி மாதிரி செஸ்ட்டில் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி 1 hand எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறீங்க ஹெட்டை. சரி, ஓகேடோ, அப்படியே முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் இஸ் மஸ்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.